ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 20. சத்வம் திரிலோக ஸ்திதயே ஸ்வமாயயா பிபர்ஷி சுக்லம் கலுவர்ணம் ஆத்மனக சர்காய ரக்தம் ரசோப்ய உபப்ரும்ஹிதம் கிருஷ்ணம் ச வர்ணம் தமசா ஜனாத்யயே. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். இந்த பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சுக்ல, ரக்த மற்றும் கிருஷ்ண என்னும் 3 வர்ணங்களை நம்முடைய அனுபவத்திற்கேற்ப அப்படியே புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக அவற்றை சத்வம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய குணங்களின் பிரதிநிதியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாத்து அறியாமையில் இருக்கிறது என்றாலும் சில சமயங்களில் அது வெண்மை நிறத்தில் இருப்பதை நாம் காண்கிறோம். பெரும் முட்டாளான வாத்து காளையின் பீஜங்களைக் கண்டு அவற்றை தொங்கும் மீன் என்றும் அது கீழே விழும்போது அதை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் எண்ணி அதன் பின்னால் ஓடுகிறது. இவ்வாறாக வாத்து எப்போதும் அறியாமையிலேயே இருக்கிறது. இது பகாந்தநியாயம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் வேத இலக்கியங்களை தொகுத்த வியாசதேவர் கருமை நிறம் உடையவராவார். அவர் தமோ குணத்தில் அறியாமையில் இருக்கிறார் என்பது இதன் பொருளல்ல. மாறாக அவர் ஜட இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்ட சத்வகுணத்தின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். சில சமயங்களில் சுக்ல, ரக்த, ஸ்ததா, பீத என்னும் இந்த வர்ணங்கள் பிராமணர்களையும் க்ஷத்திரியர்களையும் வைஷ்யர்களையும் மற்றும் சூத்திரர்களையும் அறிவதற்காக உபயோகிக்கப்படுகின்றன. பகவான் க்ஷீரோதகசாயி விஷ்ணு கருமை நிறமுடையவர் என்றும், சிவபெருமான் வெண்மை நிறமுடையவர் என்றும், பிரம்மதேவர் சிவந்த நிறமுடையவர் என்றும் புகழப்படுகின்றனர். ஆனால் இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த வர்ணங்களை அல்ல என்று ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி தமது வைஷ்ணவ தோஷணி தீகாவில் குறிப்பிடுகிறார். சுக்லம், ரக்தம் மற்றும் கிருஷ்ணம் ஆகியவற்றின் உண்மையான பொருள் பின்வருமாறு. பகவான் கிருஷ்ணர் எப்போதும் உன்னத புருஷராவார். ஆனால் சிருஷ்டியின் பொருட்டு அவர் பிரம்மதேவராக இரத்த வர்ணத்தை ஏற்கிறார். மேலும் சில சமயங்களில் பகவான் கோபப்படுகிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 16ஆம் அத்தியாயம் 19வது பதத்தில் அவர் பின்வருமாறு கூறுகிறார். தான் அகம் த்விதஷக க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் ஆசுரி ஸ்வேவயோனிஷு. பொறாமையுள்ளவர்களும் தீங்கிழைப்பவர்களும் மனிதர்களில் கடைப்பட்டவர்களுமான இவர்கள் ஜட இருப்பு என்னும் கடலில் பல்வேறு அசுர வாழ்வினங்களுக்குள் என்னால் தள்ளப்படுகின்றனர் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். அசுரர்களை அழிப்பதற்காக பகவான் கோபமடைகிறார். எனவே அவர் சிவபெருமானின் ரூபத்தை ஏற்கிறார். மொத்தத்தில் பரமபுருஷர் பௌதீக குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஆவார். வெறும் புலன் உணர்வின் மூலமாக நாம் வழி தவறி செல்லக்கூடாது. அதிகாரிகளின், அதாவது மகாஜனங்களின் மூலமாக பகவான் கிருஷ்ணரின் நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதே சாம்ச கலாக பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், அதாவது பகவான் கிருஷ்ணரே மூல முதற் கடவுள் என்று ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 1ஆம் அத்தியாயம் 28வது பதம் குறிப்பிடுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 20 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.